அனைவருக்கும் வணக்கம். இந்த வலையொலி பக்கத்தின் வழியாக மாணவ கண்மணிகளாகிய உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வலையொலி பக்கத்தில் உங்களுக்காக ஒரு பரம்பொருள் வாழ்த்து பாரதியாருடைய பாடலை நாம் இப்போது காண்போம். ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திற்கு முழுவெண் மேனியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியுறு அறிவாம் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். இல்லை, ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து அப்படின்னா ஆத்தி மாலையினை சூடியவன் யாரு? சிவன். இளம்பிறை அணிந்தவன், தலையிலே பிறை சந்திரனை அணிந்தவனும் சிவனே. மோனத்திற்கு முழுவெண் மேனியான், சிவன் சேயோன் என்று நமக்கு தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது, சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகிறது. அதனால தான் இவர் பாரதியார் முழுவெண் மேனியான்னு சிவனை குறிப்பிடுகிறார். இதுல மோனத்திற்குன்னா மோன நிலை, ஆழ்ந்த அந்த தியான நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை குறிப்பிடுகின்றார். ஆழ்ந்த தியானம் அப்படின்னா மௌன நிலை, அனைத்தையும் கடந்த ஒரு நிலையில அவர் இருப்பதாக, தியானம் செய்வதாக பாரதியார் குறிப்பிடுகிறார். கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன். கருநிறம் கொண்டவன் யாரு? திருமால். வெண்ணிறம் மேனியை கொண்டவன் சிவன், கருநிற மேனியை கொண்டவன் திருமால். அவன் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டவன், அதான் பார்க்கடல் மிசைப்போன் அப்படிங்கிறார். அடுத்து மகமது நபிக்கு மறையருள் புரிந்தேன். மகமது நபின்னா இஸ்லாமிய சமயத்தை தோற்றுவித்த அந்த நபி அவர்கள் மறைனா வேதத்தை அருள் புரிந்தவன் யாரு? அவனும் இறைவனே. பொதுவா பார்த்தீங்கன்னா இந்து மதத்துல தான் இறைவனாக நாம எல்லாரையும் இறந்து போனவர்களையும் மனிதனையும் இறைவனாக கொண்டாடுகின்ற மரபு இருக்குது. மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் அப்படின்னு கண்ணதாசனுடைய கூற்று. அதே போல இறந்தவர்களை வழிபடக்கூடிய பழக்கம் நமக்கு இந்து மதத்துல உண்டு. ஆனா மற்ற மதங்கள்ல அப்படி கிடையாது. இவர் அதனால மனிதனே இறைவனாகலாம். ஆனா இஸ்லாமிய சமூகத்துல முகமது நபி தன்னையே இறைவனாக சொல்லவில்லை, தனக்கு மேல் ஒருவன் இறைவன் இருக்கின்றதாக இஸ்லாமிய சமூகம் சொல்லுது. அதனாலதான் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தவன் யாரு? இறைவன். அந்த இறைவனை அவர் குறிப்பிடுகிறார். அடுத்தது இயேசுவின் தந்தை என பல மதத்தினர். இயேசுவும், அதாவது கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவித்த இயேசுபிரானும் தனக்கு தந்தை ஒருவன் இருக்கிறான், அவனே இறைவன், தான் எனது இறை தூதனாகத்தான் இயேசு குறிப்பிடுகிறார். அதனால இயேசுவின் தந்தை அப்படின்னு சொல்றாரு. அவரை இயேசுவின் தந்தை யாருன்னா இறைவன். அந்த இறைவன் இப்படி ஒவ்வொரு மதத்தினரும் எனது இறைவனை உருவகப்படுத்துகின்றார்கள். இறைவனை ஒவ்வொரு வடிவத்தில் உருவகப்படுத்தி வணங்கி வருகின்றார்கள். அதான் உருவகத்தாலே அப்படின்னு சொல்றாரு பாரதியார். அடுத்து உணர்ந்து உணராது அப்படின்னா, நாம எல்லாருக்கும் இறைவனை தெரியும். கடவுள்னா இந்து மதத்துல சைவத்துல சிவன் இருக்கிறாரு, வைணவத்துல திருமால் இருக்கின்றார். அதே போல இஸ்லாமியத்துல நபிகள் நாயகம், கிறிஸ்தவத்துக்கு இயேசுநாதர், இப்படி நாம ஒவ்வொரு மதத்தவரும் ஒவ்வொருவரை வழிபடுகின்ற மரபு இருக்கின்றது. ஆனா நாம இறைவனை தெரிஞ்சிருக்கிறோம், ஆனா உணர்ந்திருக்கிறோம், உண்மையாக உணர்ந்திருக்கோமான்னா இல்லை. ஏன்னா முழுமையாக உணர்ந்திருந்தோம்னா நாம பாவங்கள் செய்ய மாட்டோம், இறைவ நிலையை அடைவோம் அப்படின்னு நாம சொல்லலாம். அப்போ எந்த உணர்ந்து உணராதுங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லலாம். அதாவது ஒரு பெண்ணுக்கு புதுசா திருமணமான புதுது. அப்போ அவன் கொஞ்சம் முட்டாள் பேர் வழி. ஆனா அவனுக்கு தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுத்து அவளை ஆச்சரியப்படுத்தணும், மகிழ்ச்சிப்படுத்தணும்னு ஒரு ஆசை. அதற்காக என்ன செய்யறான்? கடைக்கு போறான். கடைக்கு போய் ஒவ்வொன்றா தேடுறான்.
எல்லாமே அவனுக்கு தெரிஞ்ச பொருளா இருக்கு. புதுசா இருக்கணும், ஆச்சரியப்படும் விதமா இருக்கணும்னு நினைச்சு விசாரிச்சுக்கிட்டே போறான். அப்படி போகும்போது ஒரு கடையில ஒரு குவளை மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது அது வேற ஒண்ணும் இல்ல, ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ஃப்ளாஸ்க்ல சூடா வச்சா சூடா இருக்கும். குளிரா உள்ளது வச்சோம்னா குளிரா ஜில்லுன்னு இருக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு பாத்திரத்தை இவன் பார்க்கறான். கடைக்காரனும் சொல்றான். அது வந்து சூடா வச்சா சூடா இருக்கும், குளிர்ச்சியா வச்சா குளிர்ச்சியா இருக்கும்னு கடைக்காரன் சொல்றான். உடனே இவனும் மகிழ்ந்து அந்த பொருளை வாங்குறான். வாங்கி அத மனைவிட்ட கொடுத்தா அவ ஆச்சரியப்படுவா அப்படின்னு சந்தோஷமா வாங்கிட்டு போறான். வாங்கிட்டு போய் அதுல ஏதாவது வெத்து இதாவா வாங்கிட்டு போகன்ட்டு போற வழியில நல்ல ஜில்லுன்னு இருக்கிற ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போறான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில நல்ல சூடா ஒரு டீ வாங்கிட்டு போறான், தேநீர் வாங்கிட்டு போறான். இப்படி ரெண்டையும் வாங்கிட்டு போறான், வீட்டுக்கு போறான். போன உடனே அவன் மனைவியை கிட்ட போய் இப்போ ரொம்ப பிரமிப்பா சொல்றான். இதுல சூடா வச்சா சூடா இருக்கும், குளிர்ச்சியா வச்சா குளிர்ச்சியா இருக்கும், அப்படி ஒரு அபூர்வமான ஒரு பொருளை உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா சொல்றான். அவனுடைய மனைவியும் ரொம்ப ஆச்சரியமா அதை திறந்து பார்க்கறாப்ல. அதை திறந்து பார்த்தா உள்ள பார்த்தீங்கன்னா அதை பார்த்த உடனே அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஏன்னா உள்ள ஒரே இதுக்குள்ள ஐஸ்கிரீமையும் வச்சிருக்கிறான், தேநீரையும் சூடா ஊற்றியிருக்கிறான். அப்போ அதை பார்த்து அவன் மனைவி மயக்கம் அடைஞ்சிட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவனுக்கு அந்த பிளாஸ்க்கு பத்தி தெரியும், அதான் உணர்ந்திருக்கிறான். ஆனா அதனுடைய முழுமையான பயன்பாடு அவனுக்கு தெரியுமான்னா தெரியாது. அதான் முழுமையா உணரவில்லை. தெரிஞ்சிருக்குது, ஆனா உணரவில்லை அவன். அதைத்தான் பாரதியார் சொல்றாரு, இறைவனை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும், ஆனா நம்ம நாம் அனைவரும் இறைவனை உணர்ந்திருக்கிறோமா என்றால் இல்லை. ஞானியர்களால் மட்டுமே இறைவனை உணர முடியும். அதனாலதான் உணர்ந்தும் உணராது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பல வகையாக பரவிடும் பரம்பொருள், இறைவன் எங்கெங்கும் நிறைந்து காணப்படுகிறான். இதான் திருமூலர் வந்து திருமந்திரத்துல சொல்வார், கங்காணியாக எங்கெங்கும் நிறைந்திருப்பான் அப்படின்னு இறைவனை பற்றி பேசும்போது கண்காணிங்கிற வார்த்தையை சொல்றாரு. நாமெல்லாம் கண்காணிப்பவன் யாரும், நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்ட்டு தப்புகள் பல செய்கிறோம். ஆனா கண்காணிப்பவனாகிய இறைவன் எப்போதும் எங்கும் நிறைந்திருக்கிறான். அதை நாம உணர்ந்துட்டோம்னா நாம தப்பு செய்ய மாட்டோம் அப்படின்னு திருமூலர் ஒரு பாடல்ல சொல்லுறாரு. அதுதான் இங்கேயும் சொல்றாரு, இறைவன் வந்து எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான், அப்படிப்பட்ட பரம்பொருளாக இருக்கக்கூடியவன் இறைவன். இதைத்தான் நம்ம நரசிம்ம அவதாரத்திலையும் சொல்வாரு, தூணிலும் இருப்பான். பிரகலாதன் வந்து சொல்றாரு, தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், இந்த தூண்லையும் இருப்பான், எல்லாத்துலயும் இருப்பான் இறைவன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி இறைவன் வந்து எனது எங்கும் நீக்கமர பரம்பொருளாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள் யாரு? ஒன்றுதான். நாம தான் அதுக்கு பல பெயர் வச்சிருக்கிறோம், பல மதங்கள் வச்சிருக்கிறோம். அதனால ஆனா இறைவன் ஒருவனே, அதைத்தான் ஒருவன்கிறார், ஒன்றே. அதனியல் ஒளியுரு அறிவாம், அவன் வந்து ஒளி வடிவமானவன், இறைவன் ஜோதி வடிவமானவன். அதனாலதான் வள்ளலார் வந்து என்ன செய்யறாரு, இறைவனை ஜோதி வடிவில் கண்டார் அப்படின்னு நாம பார்க்கிறோம். அடுத்து அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார். அப்படிப்பட்ட இறைவனை நாம் கண்டு கொண்டோம் என்றால் நாம் வந்து எனது அல்லல்னா துன்பம், துன்பத்தை நாம் அகற்றுவோம். நம்மளுடைய துன்பங்கள் நம் வாழ்க்கையில் இடம்பெறாது. இறைவனை நாம் எப்போது உணர்ந்து அவனை கண்டுகொண்டோமோ அப்போது நமது துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறாரு. அடுத்தது அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். அப்படிப்பட்ட இறைவனை நாம் உணர்ந்து அவன் மீது அன்பு கொண்டு அவனை வாழ்த்தி போற்றி வாழ்ந்தோம் என்றால் அமர வாழ்வு எய்துவோம். அமர வாழ்வு என்றால் மறைந்தாலும் மறையாது, அதாவது இந்த உடல் மறைந்தாலும் அவன் எனது இறைவனை அடைந்த அந்த சித்தர்களுடைய புகழை நாம் இன்னும் பேசுகின்றோம். 63 நாயன்மார்களுடைய புகழ் இன்றும் பேசப்படுகிறது. அதே போல 18 சித்தர்கள் இருக்காங்க இறைவனை அடைந்தவர்கள். எத்தனை வித ஞானிகளோ
யோகிகளும் இருக்கின்றார்கள். அவர்களை பற்றியெல்லாம் உலகளாவிய அளவில் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட அமர வாழ்வு அவங்க நம்மோடு இல்லாவிடினும் நாம் அவர்களுடைய புகழை பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதனால தான் இதை சொல்றாரு. அவங்க எனது மறைந்தாலும் மறையாதவர்கள், அவர்களுடைய புகழ் மறையாது. அதான் அப்படிப்பட்ட அமர நிலையை அடைவோம் அப்படிங்கிறார். எப்படி இறைவனை அடைந்தவர்கள், கண்டிப்பாக இறைவனை உணர்ந்தவர்கள் மக்கள் எல்லா பக்கமும் அவர்களுடைய புகழ் என்றும் மறையாது அப்படிங்கிற சிந்தனையை பாரதியார் நம்மிடையே விதைக்கின்றார். இதுவரை இந்த காணொளியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. இப்படிப்பட்ட ஒரு காணொளியை வெளிவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணம் என்னன்னா, பார்வையற்ற மாணவர்களுக்கு நன்னூல் எடுக்கும்போது அந்த பசங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. நான் இதை பார்க்க முடியாது, கேட்கறதுக்கு ஏதாவது வழி உண்டான்னு கேட்டதுனால மாணவ செல்வங்களுக்கு பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த வலையொலி பக்கத்தை ஆரம்பித்தேன். தொடர்ச்சியாக பல நன்னூல் தொடர்பான முதல்ல நான் இப்போ நன்னூல் மாணவர்களுக்கு எடுப்பதனால நம்ம நன்னூல் பாடத்திட்டத்திலிருந்து ஒவ்வொரு தலைப்பிலையும் காணொளிகளை என்னால் முடிந்த அளவுக்கு வெளியிடுவதற்கு முயற்சி செய்கின்றேன். அனைத்து பெருமக்களும், அனைத்து மாணவ செல்வங்களும் அதற்கு ஆதரவு தந்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.